புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் இலக்கு. இந்தியாவின் சாதனை அல்ல, வேதனை. சர்வதேசத்தின் முன் இந்தியாவை தலைகுனிய வைக்கிறது ஒன்றிய பாஜக அரசு. இது குறித்த முழு விவரங்களை தெரிந்து கொள்ள உங்கள் தமிழில் பாருங்கள். இது தமிழர்களின் குரல். சமத்துவம், சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். புவி வெப்பமயமாதலை 1.5 டிகிரிக்குள் கட்டுப்படுத்த வேண்டும் என்று 2015ஆம் ஆண்டு பாரிஸ் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. பாரிஸ் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட ஒவ்வொரு நாடும் தனது வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதுடன் ஒவ்வொரு 5 ஆண்டிற்கும் ஒரு முறை தங்களது காலநிலை நடவடிக்கைகளை தெரிவிக்க வேண்டும். இவை தேசிய நிர்ணயிக்கப்பட்ட பங்களிப்புகள் என்று அழைக்கப்படுகின்றன. காலநிலை மாற்றத்தை தடுக்க இந்தியாவில் NDC வாக்குறுதிகளின் ஒன்று 2030ஆம் ஆண்டிற்குள் இந்தியாவில் நிறுவப்பட்ட புதைப்படிவ எரிபொருள் அல்லாத ஆற்றலின் திறனை 50% உயர்த்த வேண்டும் என்பது ஆகும். புதைப்படிவ எரிபொருள் அல்லாத ஆற்றல் என்றால் அதில் சூரிய ஆற்றல், காற்றாற்றல் உள்ளிட்ட புதுப்பிக்கத்தக்க ஆற்றலும், அணு உலைகள், பெரிய புனல் மின் நிலையங்களும் அடக்கம். இந்த 50% இலக்கை தற்போது எட்டிவிட்டதாக மார்தட்டியுள்ளது ஒன்றிய அரசின் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் துறை. கடந்த 14 ஜூலை 2025 அன்று ஒன்றிய அரசின் பத்திரிகை தகவல் பணியகம் சார்பாக வெளியிடப்பட்டிருக்கும் இந்த செய்தி அறிக்கையில் NDA வாக்குறுதியில் கூறியதை விட 5 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இந்தியா தனது நிறுவப்பட்டுள்ள ஆற்றல் திறனில் 50%க்கும் மேல் புதைப்படிவம் எரிபொருள் அல்லாத ஆற்றலின் மூலம் நிறுவியுள்ளதாக தெரிவித்துள்ளது. மேலோட்டமாக பார்க்கும்போது இது ஒரு சாதனையாக தெரியலாம். ஆனால் இதில் பாதி உண்மைதான் உள்ளது. இதில் மறைக்கப்பட்டுள்ள தகவல்களையும் உண்மை நிலவரத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நாம் சில தரவுகளை புரிந்து கொள்ள வேண்டும். நவம்பர் 1, 2021 அன்று கிளாஸ்கோவில் நடைபெற்ற மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய இந்திய பிரதமர் மோடி அவர்கள் காலநிலை மாற்றத்தை தடுக்க பஞ்ச்மிர்த் என்னும் 5 வாக்குறுதிகளை தந்தார். 2030ஆம் ஆண்டிற்குள் இந்தியாவில் நிறுவப்பட்ட புதைப்படிவ எரிபொருள் அல்லாத ஆற்றலின் திறன் 500 ஜிகாவாட்டாக உயர்த்தப்படும் என்பதுதான் அதில் முதல் வாக்குறுதியாக இருந்தது. இது 2030க்குள் 50% புதைப்படிவம் அல்லாத ஆற்றல் நிறுவப்படும் என்று மாற்றப்பட்டது. இந்தியாவில் தற்போதைய மொத்தமாக நிறுவப்பட்டுள்ள ஆற்றலின் திறனே 484.8 ஜிகாவாட் தான். அதில் 50% தான் புதைப்படிவ எரிபொருள் அல்லாத ஆற்றல் என்று ஒன்றிய அரசு பெருமை பேசிக் கொள்கிறது. உண்மையில் மோடி அவர்கள் சொன்ன 500 ஜிகாவாட் இலக்கை கைவிட்டுவிட்டு அதைவிட மிகவும் குறைவான 50% இலக்கை புதைப்படிவ எரிபொருள் அல்லாத ஆற்றல் நிறுவுவதற்கு வைத்ததே பெரிய தோல்விதான். தற்போதிருக்கும் வேகத்தில் தொடர்ந்தால் 2050ஆம் ஆண்டிற்குள் 500 ஜிகாவாட் இலக்கை அடைய முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் 2030ஆம் ஆண்டிற்குள் நிறுவப்பட்ட புதைப்படிவ எரிபொருள் அல்லாத ஆற்றலின் திறனை 60% உயர்த்தினால் கூட அது புவி வெப்பமயமாதலை 1.5%ற்குள் கட்டுப்படுத்த உதவாது என்கிறது ஆய்வுகள். இந்தியாவில் உற்பத்தியாகும் மின்சாரம் 80% புதைப்படிவ எரிபொருள் அல்லாத ஆற்றலாக இருந்தால்தான் இது சாத்தியமாகும். இதேபோல் சீனாவும் தனது NDC வாக்குறுதியில் 2030ஆம் ஆண்டிற்குள் 1200 ஜிகாவாட் அளவிற்கு சூரிய மற்றும் காற்றாலை மின்சாரத்தை நிறுவுவதாக வாக்குறுதியளித்திருந்தது. தற்போது சீனாவில் சூரிய ஆற்றல் மற்றும் காற்றாற்றலை மட்டுமே 1500 ஜிகாவாட் திறனுக்கு மேல் நிறுவப்பட்டுள்ளது. சீனாவில் உள்ள நிறுவப்பட்ட ஆற்றல் நிலையங்களில் 58% புதைப்படிவம் அல்லாத ஆற்றலாக உள்ளது. இதிலிருந்து மொத்த மின்சாரத்தில் 40% கார்பன் உமிழ்வு இல்லாமல் உற்பத்தி செய்கிறது சீனா என்பது குறிப்பிடத்தக்கது. சீனா பொருளாதாரத்திலும் தொழில்நுட்பத்திலும் வளர்ந்த நாடு. நமது அண்டை நாடான பாகிஸ்தான் என்ன செய்கிறது என்று பார்த்தால் 40% நிறுவப்பட்ட புதைப்படிமம் அல்லாத ஆற்றலை வைத்துக் கொண்டு மொத்த உற்பத்தியில் 54% புதைப்படிமம் அல்லாத ஆற்றலை உற்பத்தி செய்து வருகிறது. இப்படி மற்ற நாடுகளில் எல்லாம் புதைப்படிமம் இல்லாத ஆற்றல்கள் மூலம் பெரும்பான்மையான மின்சாரங்கள் உற்பத்தி செய்யப்படும் போது வெறும் 7% ஆற்றலை மட்டும் கார்பன் உமிழ்வு இல்லாமல் உற்பத்தி செய்துவிட்டு 5 ஆண்டுகளுக்கு முன்பே NDC இலக்கை எட்டிவிட்டோம் என்று தம்பட்டம் அடிப்பது தேவைதானா? இதனால் ஒன்றிய அரசு 100 கோடி இந்தியர்களை மட்டும் ஏமாற்றவில்லை. மாறாக காலநிலை மாற்றம் செயல்பாடுகளை தீவிரமாக முன்னெடுக்காமல் ஒரு பெரும் பேரழிவுக்கு வித்திட்டு சர்வதேசத்தின் முன் இந்தியாவை தலைகுனியவும் செய்து கொண்டிருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு.